ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு வேதம் புகழும் விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைக்கு நாம் ஒரு நல்ல விஷயத்தை பற்றி சிந்திக்க இருக்கின்றோம். சாதாரணமாகவே வழிபாடுகள் என்பவை நமக்கு ஒரு மன தெளிவையும் நாம் மேற்கொள்கின்ற முயற்சிகளிலே எல்லாம் நமக்கு ஒரு நல்வழி காட்டுவதாகவும் அமைவது இந்த வழிபாடுகள். எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் அதற்கு முதலிலே விநாயகப் பெருமானை வணங்கி கொண்டு அதன் பிறகு நம்முடைய குலதெய்வத்தை வணங்கி அதன் பிறகு நம்முடைய இஷ்ட தெய்வத்தை வணங்கி ஒரு காரியத்தை செய்ய துவங்கும் போது அதிலே பாதி வெற்றி நமக்கு கிடைத்து விடுகின்றது. தெய்வங்கள் நமக்கு அனுகிரகம் செய்துவிட்டாலே பாதி வெற்றி. அதன் பிறகு நம்முடைய முயற்சியானது மீதி வெற்றியை தருகின்றது. இதுதான் இயல்பாக விஷயம். அதுதான் நம்முடைய முன்னோர்கள் இந்த வழிபாடுகளை நமக்கு வகுத்து கொடுத்திருக்கின்றார்கள். இந்த பிரபஞ்ச சக்தியானது நமக்கு கொடுப்பதற்காக எல்லாவற்றையும் அவரவருக்கானவற்றை அவரவருக்கு வைத்திருக்கின்றது. அதனை எடுத்துக்கொள்வது என்பது நம் கையில் தான் இருக்கின்றது. அதற்கு இந்த பிரார்த்தனைகள் என்பது மிக மிக முக்கியமானது. ஒரு பிரார்த்தனை செய்து ஒரு விஷயத்தில் இறங்கும்போது அந்த விஷயம் பூரண வெற்றி நமக்கு பெற்றுத்தருகின்றது. இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்ற வழிபாடு விளக்கு வழிபாடு. விளக்கேற்றி வைத்தல் என்பது நம்முடைய சனாதன இந்து தர்மத்திலே மிக மிக முக்கியமான ஒரு பங்கை வகிக்கின்றது. எந்த ஒரு செயல் செய்வதாக இருந்தாலும் முதலிலே என்ன செய்கின்றோம்? விளக்கேற்றுகின்றோம். விளக்கிலே அக்னி பகவான் எல்லா விதமான தெய்வங்களையும் ஆகர்ஷிக்கக்கூடிய ஒரு சக்தி அக்னிக்கு உண்டு. ஹோமங்கள் செய்கின்றோம். ஹோமத்திலே அந்தந்த தேவதைகளுக்குரிய பங்கை நாம் அக்னி ரூபமாகத்தான் சமர்ப்பிக்கின்றோம். அந்த அக்னியானது அந்த தேவதைகளிடத்திலே எடுத்து சென்று கொடுக்கின்றது. ஆக அக்னி என்பது இறைவனுக்கும் நமக்குமான ஒரு அற்புதமான உறவை எடுத்து செல்கின்ற ஒரு சக்தி. இந்த விளக்கு வழிபாடு என்று சொன்னேன் அல்லவா? வீட்டில் இருக்கின்ற பெண்கள் செய்யக்கூடிய வழிபாடு, முக்கியமான வழிபாடு இந்த விளக்கு வழிபாடு. நமக்கு ஒரு பிரார்த்தனை இருக்கின்றது. ஒரு உதாரணத்துக்கு சொல்கின்றேன். ஒரு வீடு, சொந்த வீடு வாங்க வேண்டும் என்கின்ற பிரார்த்தனை இருக்கின்றது என்று வைத்துக் கொள்ளுங்கள். இந்த சொந்த வீடு வாங்குவதற்கான முயற்சிகளை துவங்குவதற்கு முன்னால் ஒரு செவ்வாய்க்கிழமையோ அல்லது வெள்ளிக்கிழமையோ, ஒரு வாரத்திலே இந்த 2 நாட்களிலே ஒரு நாளை எடுத்துக்கொள்ளுங்கள், தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். செவ்வாய்க்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை. இந்த நாளிலே அதிகாலை எழுந்து குளித்து தெய்வங்களை வணங்கி நல்ல பூஜை அறையை நன்கு சுத்தம் செய்து வைத்திருக்க வேண்டும். முதல் நாளே விளக்கை ஏற்றி உங்களுடைய பிரார்த்தனையை தெய்வத்தினுடைய பாதங்களிலே சமர்ப்பியுங்கள். அம்மா, வெகு காலமாக வாடகை வீட்டிலே இருந்து கொண்டிருக்கின்றோம். எங்களுக்கென்று ஒரு சொந்த வீட்டை அருள் புரிவாயாக என்று அம்பாளை பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய குல தெய்வத்தை பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். பிரார்த்தனை செய்து கொண்டு விளக்கை ஏற்றுங்கள். அந்த விளக்கிலே ஒரு 2 ஏலக்காய், சற்று சிறிது பச்சை கற்பூரம் இவற்றை சேர்த்து விளக்கை ஏற்றுங்கள். இதுபோல் 9 வாரங்கள் நீங்கள் விளக்கேற்ற, இடையிலே நீங்கள் இந்த முயற்சியை தொடங்கிவிட்டால் நிச்சயமாக உங்களுடைய பிரார்த்தனையானது நிறைவேறி சொந்த வீடு வாங்குவதற்கான அந்த முயற்சிகள் பலித்து சொந்த வீட்டிற்கு நிச்சயமாக குடிபோவீர்கள். இடையிலே இந்த 9 வாரங்கள் தொடர்ந்து விளக்கேற்ற வேண்டும். வீட்டிலேயும் ஏற்றலாம், அல்லது கோவிலுக்கு சென்று கோவிலிலே துர்க்கை அம்மன் சன்னதியிலே இந்த விளக்கை ஏற்றி
வழிபாடு செய்து கொண்டு இந்த பிரார்த்தனையை 9 வாரங்கள் செய்ய நிச்சயமாக உங்களுடைய பிரார்த்தனையானது நிறைவேறி, இது சொந்த வீட்டு பிரார்த்தனை மட்டுமல்ல, சொந்த வீட்டிற்கான பிரார்த்தனைக்காக மட்டுமல்ல, உங்களுக்கு இருக்கின்ற எல்லா விதமான பிரார்த்தனைகளுக்கும் இந்த விளக்கு வழிபாடு என்பது ஒரு அற்புதமான தீர்வாக அமையும். இதனை தொடர்ந்து செய்து வாருங்கள். தீப மங்கள ஜோதி நமோ நம என்று பாடியிருக்கின்றார்கள். இந்த தீபம் என்பது நமக்கு எல்லா விதமான மங்களங்களையும் அருளக்கூடிய வல்லமை பெற்றது. இந்த விளக்கை ஏற்றி வைத்துவிட்டு ஒரு 10 நிமிட நேரம் இந்த விளக்கையே பாருங்கள். பார்த்து, அம்மா எங்களுடைய பிரார்த்தனையை நிறைவேற்றி வை என்று உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் மனக்கண்ணிலே கொண்டு வந்து பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறி உங்களுக்கு என்ன தேவையோ அது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த பிரார்த்தனை, இந்த விளக்கு பிரார்த்தனை என்பது ஒரு கண்கண்ட மருந்து. இதனை தொடர்ந்து செய்து வாருங்கள். ஜெம் டிவி நேயர்கள் அத்துணை பேருக்கும் உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாம் வேண்டிய வண்ணம் நிறைவேற இறையருள் என்றும் துணை இருக்கும். வேலை வேண்டுமா? படித்து முடித்து ஆயிற்று, நல்ல வேலை கிடைக்க வேண்டும், நல்ல இடத்திலே திருமணம் நடைபெற வேண்டும், வீடு வாங்க வேண்டும், இப்படி நம்முடைய நியாயமான பிரார்த்தனைகள் எதுவாக இருந்தாலும் இந்த விளக்கு வழிபாடு என்பது நமக்கு நம்முடைய பிரார்த்தனையை நிறைவேற்றி கொடுக்கின்ற ஒரு அற்புதமான அருமருந்து. வள்ளல் பெருமான் ஜோதி வடிவிலே இறைவனை கண்டார். தீப மங்கள ஜோதி என்ன பாடியது அவர்தான். ஆகவே வள்ளல் பெருமான் போன்ற பெரும் பக்தர்களுக்கெல்லாம் அருள்பாலித்தது இந்த விளக்கு வழிபாடு. விளக்கிலே இறைவனை கண்டார்கள், ஜோதி வடிவிலே இறைவனை கண்டார்கள். ஜோதி என்பது வெளியே இல்லை, நமக்குள்ளேயே இருக்கின்றது. ஒரு ஆன்ம ஜோதி இருக்கின்றது நமக்குள்ளே. அந்த ஆன்ம ஜோதியானது நம்முடைய சிந்தனையை சரியான பாதையிலே செலுத்துவது நமக்கு உள்ளே இருக்கின்ற ஆன்ம ஜோதி. இந்த ஆன்ம ஜோதியை விளக்கு வழிபாட்டிலே நாம் காணும்போது நம்முடைய முயற்சிகளுக்கான சரியான பாதையை அது நிச்சயமாக காட்டி நம்முடைய வேண்டுதல்களை நிச்சயமாக நிறைவேற்றி தரும். ஆகவே எந்த விதமான பிரார்த்தனைகள் இருந்தாலும் இந்த விளக்கு வழிபாடு செய்ய 9 வாரங்களிலேயே நல்ல பலன் கிடைக்கும். 9 வாரங்கள் தொடர்ந்து வாரத்திலே ஒரு நாள் செவ்வாய்க்கிழமையோ அல்லது வெள்ளிக்கிழமையோ தேர்ந்தெடுத்து கொண்டு இந்த விளக்கு வழிபாடை செய்யுங்கள். அது நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலனை பெற்று தந்து உங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றும். எல்லோரும் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ்வாங்கு வாழ பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். இந்த காணொளி மூலமாக இந்த விளக்கு வழிபாட்டினை பற்றி பேசினோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் எல்லாமும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கின்றேன்.